இப்போ 2வது பாயிண்ட் பார்த்தரலாம். என்னென்ன பார்த்தோம்? மைனர் முதல்ல மைனர் சவுண்ட் மைண்டட் இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் எனி லா. இப்போ வந்து சவுண்ட் மைண்டட்னா என்ன? எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சொல்யூஷன் என்ன? டிஸ்குவாலிஃபைடு அண்ட் லான்றத ப்ரீ கன்ஸ்டன்ட் அப்படின்லாம். என்னென்ன விதத்தில் வந்து அது வந்து ஆஸ் பர் த லா வந்து டிஸ்குவாலிஃபைடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஃப்ரீ கன்சல்ட்ன்றது எந்த வித இஷ்யூவும் இல்லாமல், இந்த பர்டிகுலர் கன்சென்ட் எதுவும் இல்லாமல் வந்து இருக்கிறாங்க இல்லையா, அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃப்ரீ கன்சென்ட். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல சவுண்ட் மைண்டட்னா என்னன்னு பார்த்தலாம். த பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்டட் the person of sound minded what is a sound minded in purpose of conduct. சவுண்ட் மைண்டட்னா என்னன்றதை முதல்ல பார்த்துக்கலாம். இன் செக்ஷன் 12 வந்து சொல்லியிருக்காங்க. A person is said to be sound minded the purpose of making conduct if at the time when he make it is capable to understand it. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சிக்கிற. கான்டாக்ட்னா என்ன, எதுக்காக பண்ணுறோன்னு புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்கணும். இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சவுண்ட் மைண்டட்னா மினிமம் என்னவா இருக்கணுன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட் எஃபெக்டட். ஒரு பகுத்தறிவாக பகுத்தறிவுன்னு அர்த்தம். ரேஷனல்னா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும். எஃபெக்டட் ஆன் இஸ் இன்ட்ரெஸ்ட். எ பர்சன் ஹூ இஸ் யூஷுவலி அன்சவுண்டட். இதில் வந்து 2 சினாரியோ இருக்குது. சவுண்ட் மைண்டட், அன்சவுண்ட் மைண்டட் இருக்கப்போ எப்படி அது சொல்லுமா? யூஷுவலி அன்சவுண்டட் பட் ஓஷன்லி சவுண்டட் may make a contact when he is sound minded. சவுண்ட் மைண்டடாக இருக்கிறப்ப பண்ணிக்கலாம். அதே பர்சனு இப்போ வந்து ஓஷன்லி அன்சவுண்டு, யூஷுவலி வந்து சவுண்டாக இருக்கா, அப்போ சொல்லுமா? ஒரு யூஷுவலி சவுண்ட் மைண்டட், ஒரு யூஷுவலி அன்சவுண்ட் மைண்டட், யூஷுவலி சவுண்ட் மைண்டட் பட் ஓஷன்லி அன்சவுண்டு மைண்டட். அதிகப்படியாக அன்சவுண்டு மைண்டட். ஓஷன்லின்றது ஹையஸ்ட்டு, யூஷுவலிங்கிறது ஒரு மினிமம் லெவலு. மேக்ஸிமம் அன்சவுண்டடாக தான் இருக்கா. he cannot make the contact when he is unsounded minded. இவரால் பண்ணவே முடியாது, அவ்வளோதான். இல்லுஸ்ட்ரேஷன். ஏ பேஷண்ட் இன் லுனாட்டிக் ஹாஸ்டல்னா வைத்தியம் அப்படின்னு இருக்கு. நீங்களாம் அப்படியே எடுத்துக்கங்க. ஹூ இஸ் அட் இன்டர்வல் ஆஃப் சவுண்ட் மைண்டட். அந்த இன்டர்வலில் சவுண்ட் மைண்டட் இருக்கப்போ மே கான்டாக்ட் டூரிங் த இன்டர்வல் பண்ணலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு கேஸுக்கு ஓகே. ஏ தென் மேன் ஹூ இஸ் delirious form of fever who is drink that cannot be understood in terms of conduct form of rational judgment affected in on his interest cannot be conduct. இது 2வது கேஸ் பார்த்தோம் இல்லையா. இவரால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல, இன்ட்ரெஸ்ட்டை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல. அப்படிங்கிறப்ப இந்த கான்டாக்ட் செல்லாது. சொல்யூஷன். இது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன்? கோயிங் டு ஸ்பிரிட் ஆஃப் த செக்ஷன். இட் இஸ் கிளியர் பர்சன் சவுண்ட் மைண்டட் ஃபுல் if he fulfill 2 condition at that time when he make the name he is capable to understand conduct அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2வது ஏற்கனவே பார்த்தது தான் ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட்டு
இன்கேபபிள் டு ஃபார்ம் த ரேஷனல், அந்த பகுத்தறிவு புரிஞ்சு பார்த்துக்கிற தன்மை இருக்கணும். போத் த கேஸ் பர்சன் cannot be satisfied any of the two condition இஸ் நாட் ட்ரீட்டட் பர்சன் இஸ் சவுண்டு மைண்டடாக எடுத்துக்க முடியாது. இன் அதர் disqualified person the person who disqualified from entering into contact due to certain other reason may be a legal status, political status, corporate status, some of the category. ஏலியனுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அக்ரிமெண்ட் இல்லைன்னா அந்த கான்ட்ராக்டே வந்து நம்ம அவங்க கூட வச்சுக்க முடியாது. ஏன்னா லீகலாக வந்து இந்தியாவால் ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்புறம் ஃபாரின் சர்வேஜின் அண்ட் அம்பாசிடர், இவங்களும் வந்து அக்ரிமெண்ட் பண்ண முடியாது. அம்பாசிடர். கன்விக்டடு, தண்டனை அனுபவிக்கிறவங்க, அண்டர் கோயிங் டு த பனிஷ் இம்ப்ரெஷன்மெண்ட்னா ஜெயிலில் இருக்கிறவங்களோ இல்லை கன்விக்ட் ஆனவங்களோ பண்ண முடியாது. இன்சால்வெண்ட்டு, திவாலானவங்க பண்ண முடியாது. கம்பெனி அண்ட் ஸ்டாட்யூட்டரி பாடி, a conduct entered by the corporate body or stationary body will be valid only extension with the memorandum of account association. கம்பெனி லாவில் வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் பற்றி பார்ப்போம். இவங்க அக்ரிமெண்ட் எப்போ பண்ணால் செல்லுன்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் அப்ரூவ்டு இருந்தால் மட்டும்தான், இல்லை அதில் இன்டிமேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து கான்டாக்ட் பண்ண முடியும் கம்பெனி அண்டு ஸ்டாட்யூட்டரி பாடி. ஃப்ரீ கன்சென்ட் பற்றி ஒன்று அப்புறம் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ ஃப்ரீ கன்சென்ட்னா என்னென்னு பார்த்துக்கலாம். 2 or more person is says to be consent when there are agreed to same during the same sense. ஒன்று இல்லை 2 பேர் வந்து சென்ஸாக முடிவெடுக்கிறாங்க இல்லையா சொந்தமாக, அப்படி அது மட்டும்தான் கன்சென்ட். அது வந்து ஃப்ரீ கன்சென்ட்டாக இருக்கணும். இஃப் பார்ட்டி நாட் அக்ரீடு அப்பான் சேம் திங்ஸ் சேம் சென்ஸு, அதே விஷயத்த வந்து சேம் சென்ஸில் வந்து அக்ரி பண்ணலை, நோ ரியல் கன்சென்ட்டு, அவங்க வந்து மனப்பூர்வமாக ஒத்துக்கலை, நோ கன்சென்ட்டு. ஏதாவது ஒரு கம்பல்ஷன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு லீகல் ஆஸ்பெக்டோ இன்ஃப்ளூயன்ஸோ ஏதாவது ஒரு சென்ஸில் வந்து அவங்கள வந்து அக்ரிமெண்ட் வந்து அக்ரி பண்ணி வச்சுக்கிட்டா அந்த காரணம் வந்து அகைன்ஸ்ட் லா இருந்ததுன்னா அது வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லாது. நோ ஃப்ரீ கன்சென்ட்னு வாங்க, அதுக்கு பேர் நோ ஃப்ரீ கன்சென்ட்டாக இருந்ததுன்னா செல்லாது. அப்போ என்னவா இருக்கணும்? ஃப்ரீ கன்சென்ட்டாக இருக்கணும். அவங்க சுயநினைவோட வந்து அந்த அக்ரிமெண்ட் பண்ணதாக இருக்கணும். சரி, நோ ஃப்ரீ கன்சென்ட்னா என்ன? சுயநினைவு இல்லாமல், அது என்னென்ன கண்டிஷன்னா கோர்ஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸு, ஃப்ராடு, மிஸ்ரிப்ரசன்டேஷன், மிஸ்டேக்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து லீகலாகவும் வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு க்ரைம் தான். இந்த க்ரைமாலேயோ இருந்ததுன்னா அது வந்து நோ ஃப்ரீ கன்சென்ட் அர்த்தம். நோ ஃப்ரீ கன்சென்ட்னா கான்ட்ராக்ட் வந்து வைடு. இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.